வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பம்கின், அதாவது பூசணிக்காய் வந்து ஒரு மிகச்சிறந்த சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிங்க. இதில் நீர் சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் துணை புரியுது. பூசணிக்காய் மட்டும் கிடையாதுங்க, பூசணிக்காயினுடைய விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை நமக்கு பூசணிக்காயும் பூசணி விதைகளும் கொடுக்கும். நாம் இந்த பதிவில் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க பூசணிக்காய். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காயில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குங்க. இது விட்டமின் ஏவாக நம்முடைய உடம்புகளில் மாற ஆரம்பிக்கும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூசணிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் கிடையாது, ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நமக்கு உற்பத்தி அதிகரிக்கும். ஏன் நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் இல்லாமல் ஒயிட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை நம்ம அதிகரிக்கணும்னா, ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கப்படும் போது தான் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கப்படும். அதனால தொற்று நோய்கள் வந்து நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ இதன் மூலமாக சுருக்கமாக சொல்ல முடியும்னா, நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்களை நம்ம வந்து விரைவில் குணமடைந்து கொள்ளலாம். அந்த நோய்கள் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். சீசனலாக, அதாவது குறிப்பிட்ட பருவ காலங்களில் ஏதாவது ஒரு தொற்று நோய்கள் நம்ம வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் நோய் எதிர்ப்பு மண்டலமெல்லாம் ரொம்ப வீக்காக இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்வதால் சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள்லாம் நம்முடைய உடலை தாக்காத வண்ணம் பாதுகாத்துக் கொள்வதற்கு பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பூசணிக்காயில் விட்டமின் ஏ மற்றும் லூடின் போன்ற இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கும், மாகுல் டீஜெனரேஷன் வராமல் தடுக்கும், கண் புரை ஏற்படாமல் தடுக்கும், குறிப்பாக வந்து விழிப்படலம் சேதமடையாமல் கண் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்தி கண் புரையெல்லாம் வராமல் தடுக்குங்க. இப்போ வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை குறைபாடுகளை குறைக்கிறது கூட நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இளைஞர்கள் பூசணிக்காய் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இளைஞர்களாக நீங்கள் இருக்கும் பொழுதே கண் பார்வை திறன் மங்கலாக தெரியுது அப்படின்னா நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், லூடின் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த மங்கி இருக்கக்கூடிய கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும். ஸோ இதன் மூலமாக கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ கண் பார்வையை கூர்மையாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு தான் கலோரிகள் இருக்குது. ஆனால் பூசணிக்காயில் வளமான அளவில் நார் சத்து இருக்குங்க. ஸோ நார் சத்து அதிகம் அப்படின்றதால இந்த பூசணிக்காயை நீங்கள் காலை உணவாக சாப்பிடும் போதே வயிறு நிறைந்த ஒரு உணர்வை வந்து இது உங்களுக்கு கொடுக்கும். இதனால் இது தேவையற்ற அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை எல்லாம் சாப்பிட்றத தடுத்துரும். இப்போ தேவையற்ற பசி உணர்வை கட்டுப்படுத்துறதால அதிகப்படியான உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருப்போம். அப்போ தான் வெயிட் வந்து நமக்கு அதிகமாகாமல் கண்ட்ரோல் ஆகும் ஃபஸ்ட்டு. இப்போ பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால ஸோ நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் வந்து சாத்தியமாக இருக்கும். தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்புகள் இதெல்லாமே எதுவுமே இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனி நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதான உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு 3 மாதங்கள் ஆரம்பித்து 6 மாதங்கள் வரைக்கும் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான காலம் இருக்கும். கடுமையான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும். குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் எனர்ஜி ட்ரிங்க்ஸு, பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள், காய்கறிகள், பழங்கள்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா உங்களுடைய டயட்டில் நீங்கள் பூசணிக்காய் ஆட் பண்ணி உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் விட்டமின் சி, இது எல்லாமே இதய துடிப்பு உங்களுக்கு வந்து சீராக வைக்கிறதுக்கும், பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய்கள் வராமல் உங்களுக்கு வந்து தடுக்குது, குணமும் படுத்துது. அப்போ உங்களுடைய ரத்த நாளங்களில் வந்து எந்த விதமான இறுக்கங்கள் இருந்தாலுமே அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து சரி பண்ணிடும். ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை அனுப்பும். அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரத்த நாளங்களில் வந்து, அதாவது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக்கோங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார் சத்து அதில் இருக்குங்க இல்லையா, இது வந்து கெட்ட கொழுப்புகளை படியாமல் பாதுகாத்துக்கொள்ளும். அப்போது ரத்த நாளங்களில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும்.
இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படாது. ஸோ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாம். பூசணிக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நிலைப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய பண்புகளை கொண்டு இருக்குங்க. அதுக்கான காரணம் பூசணிக்காயில் வந்து நார் சத்து இருக்குங்க. ஸோ இந்த நார் சத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை வந்து மெதுவாக உறிஞ்சப்படுவதற்கு வழிவகை செய்யும். ஒரேடியாக அதிகமாகலாம் உறிஞ்சி ஹை பிளட் சுகர் லெவலை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிளட் சுகர் லெவலை வந்து குறைச்சிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். பூசணிக்காய் அதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் கிடையாது. வரும் காலத்தில் சர்க்கரை வியாதி இல்லாமல் நலமோடு இப்போ இருந்தே இருக்கணும்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவை பூசணிக்காய் கிடைக்கக்கூடிய அந்த பருவ காலங்களில் எடுத்துக்கொண்டு வாங்க. நீரிழிவு அப்படின்ற அந்த பிரச்சனைக்கே நீங்கள் வந்து போக மாட்டீங்க, நலமோடு இருப்பீங்க. ஸோ தொடர்ந்து நீரிழிவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களாகவோ அல்லது மற்ற உடல்நல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாலுமே பூசணிக்காய் எடுத்துக்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.